அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களமே திரும்பி பார்க்குற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு தரமான சம்பவம் பண்ண இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 1000 பேர் நாம் தமிழர் கட்சியில இணைய போறாங்க. அதுவும் இணையக்கூடிய நபர்கள் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தொடங்கி முகமறியப்பட்ட பல நபர்கள் இணைய இருக்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் தமிழர் கட்சி இப்போது நடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. காரணம் என்னன்னா, சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எக்கச்சக்கமான நபர்கள் கருத்து முரண் காரணமாக வெளியேறுவதும் வெளியேற்றப்படுவதும் தொடர் நிகழ்வாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கான பலம் இன்னும் குறையல. அவர்களும் தேர்தல் அரசியலில் இன்னுமே தீவிரமாக ஈடுபடுவதற்கு புதிய உறுப்பினர்கள் உள்ள களமிறங்குறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக இது இருக்கும். ஸோ இதன் மூலமாக தேர்தல் வெற்றி தோல்வியை தாண்டி கட்சியில் யார் இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர்கள் இணையிறாங்க, தொடர்ச்சியாக இளைஞர்கள் வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். பல்வேறு ஆளுமைகள் பிரபலங்கள் கட்சியில் தொடர்ச்சி இணைகிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சென்னையில் இணையக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணைப்பு. பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இணைகிறாங்க. சில சஸ்பென்ஸ்களும் அதில் இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு ஸ்பேஸ் நாம் தமிழர் கட்சிக்கு எப்பவுமே உண்டு. என்னன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க முகமறியப்பட்ட ஒரு நபர் வெளியேறினாலும் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி இது வரைக்கும் பெரிய அளவில் குறைஞ்சது இல்லை. இதன் காரணமாக ஒருத்தர் வெளியே போயிட்டாருங்கிறதுனாலேயே வாக்குகள் பெரிய அளவு குறைஞ்சது இல்லை. ஆனால் யாருமே வெளியேறக்கூடாது, எல்லாருமே உள்ளே இருக்கணும். இன்னும் அதிகப்படியான நபர்கள் கட்சி விட்டு விலகினவங்க கூட உள்ளே இருந்தால் தான் கட்சி இன்னுமே அடுத்துக்கிட்டதுக்கு வளரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நபர் வெளியே போகிறதுனாலேயே வாக்குகள் பெரிய அளவில் குறையலை. ஏன்னா கடந்து வந்த பாதை அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு அதிர்ச்சியான முடிவளித்த ஒரு தேர்தல். அது திமுகவும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கல, அதிமுகவுக்கும் அப்படிதான், நாம் தமிழருக்கும் அப்படிதான், தமிழக வெற்றி கழகத்துக்கும் அப்படிதான். அவர்களும் பார்த்தீங்கன்னா நாம கண்டிப்பா வெற்றி பெற்றுவோம், நாம தான் தனிப்பெரும் கட்சியாக வருவோம் அப்படிங்கிறத அவர்களே நம்பியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படியாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் இந்த முடிவிலிருந்து கட்சிகள் எப்படி தங்களை தகவமிச்சுக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அடுத்து வரப்போற 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது யாரு எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க, எப்படி தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலானது. ஏன்னா பழைய பேட்டர்ன் எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த டெம்ப்ளேட்ல அரசியல் பண்ண முடியாது, இதற்கு முன்னாடி இருந்த டெம்ப்ளேட்ல போராட்டங்கள் பண்ணாங்கன்னா அது மக்கள்கிட்ட எடுபடாது, எல்லாமே புதுசா பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தான் நாம் தமிழர் கட்சி இப்ப என்ன பண்றாங்கன்னா, இளைய தலைமுறையினர் அதிகமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் முதற்கொண்டு எல்லா பிளாட்ஃபார்ம்களையும் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய நபர்களை கட்சியில் இணைக்கிறதுக்கான திட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் தேசிய கருத்தியலை உள்வாங்கிக்கிட்டு நாம் தமிழரில் பயணிக்க போறாங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க். கூடவே நாம் தமிழர் கட்சி இப்போ சமீப காலமாக ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ பலருமே சொல்றாங்க இல்லையா, சன் நியூஸ்லாம் சீமானை பத்தி போடுறாங்க, அதனால சீமான் திமுகவோட பி டீமான்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. தாவேக அரசை எதிர்கொள்றதுக்கு இங்க பல கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு. ஏன்னா அடிப்படையில் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கிற உரிமை எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சிகள் எல்லாத்தையும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா தாவேக அரசு ஒரு கட்சியாகவோ இல்ல ஒரு அரசாகவோ எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்களை ரொம்ப ஈஸியா திமுக மேல பிளேம் பண்ணிட்டு போயிட முடியும். இப்போ நீங்க அதிகப்படியே கடன் வாங்குறீங்க, தாவேக ஆட்சி அமைத்து பாத்தீங்கன்னா 2-3 மாசம் தான் ஆச்சு, நீங்க அதுக்குள்ள 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க ஆட்சியில நீங்க வாங்கலையா, நீங்க 1.25 கோடி கடன் வாங்குறதா பட்ஜெட்ல தாக்கல் பண்ணிருக்கீங்களே, அப்போ அது சரியான திமுக பார்த்து கேட்க முடியும். ஸோ அதிமுக பார்த்து கிட்டத்தட்ட அது மாதிரிதான். அப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகளை பார்த்து தாவேகாவால் எளிமையாக என்ன பண்ண முடியும்னா திருப்பி பிளேம் பண்ணிட முடியும். நீங்களும் இதுதான் பண்ணீங்க, நீங்களே எங்களை கேட்க தகுதி இருக்கான்னு கேட்க முடியும். ஆனா அதே இடத்துல நாம் தமிழர் கட்சியை பார்த்து இப்படி கேட்க முடியுமா? இல்லை எந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் சரி, ஒரு போராட்டத்தில் நாங்கள் இந்த தீர்வை நோக்கி கேட்குறோம், நாங்கள் நீட் விலக்கு கேட்குறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போராட முடியும். ஆனால் திமுக போராட முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்படி தொடர்ச்சியாக திமுக அதிமுகவால் தாவேகாவை எதிர்கொள்ள முடியாத சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கான தகுதி, அந்த கேள்வி கேட்பதற்கான தகுதின்றது இருக்குது. அது என்டிகே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அந்த விவகாரத்தில் தாவேக அரசு அவர்களுக்கு அரசு பணியாணை வழங்கிட்டு வர்றாங்க. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் தாக்கல் பண்ண வழக்கில் தான் இப்போ என்ன ஆயிருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா. 2 நாளைக்கு முன்னாடி வந்த தீர்ப்புங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. இன்ஸ்டா தளம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதுதான் நியூஸாக இருந்துச்சு. இப்படி விஜய் அவர்கள் பண்ணுற மாதிரி அவரும் இப்படிலாம் பண்ணி காட்டி அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. இப்போ அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. எப்படியாவது நாங்கள் எங்கள் அரசு அறிவித்த அரசாணையை நாங்கள் தீர்மானம் கொடுத்தே ஆவோம், நாங்கள் அதை தீர்வை நோக்கி கொண்டு போயே ஆவோம், நீங்கள் என்டிகே போட்ட வழக்கிலலாம் நாங்கள் தோல்வியை ஏற்றுக்க மாட்டோம்
அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து முழு முயற்சியோட அப்படி ஆளுங்கட்சியினுடைய பவரோட அரசு தரப்பே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து என்ன பண்றாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கும் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஓ அப்படியா, உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு தீர்ப்பு வாங்கினா தடை வாங்கினா அது நீங்க மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு போறீங்களா, இருங்க நான் அங்கேயும் வரேன்னு சொல்லி கேவியட் மனு வந்து அவர் தாக்கல் பண்றாரு வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்ஜாமீன் வாங்குற மாதிரி ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுல ஒருவேளை தாவேக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருமோ அப்படின்றதுக்காக இந்த கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனு தாக்கல் பண்ண தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவர்களுடைய பதிலை கேட்பாங்க. அப்ப எதனால உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கில் இப்படி தீர்ப்பு கொடுத்தாங்கன்றது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும். ஆனா உயர்நீதிமன்றத்துல வாதாடிய தீரன் திருமுருகன் தரப்பினுடைய வாதங்களை உச்சநீதிமன்றத்திலையும் கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேவியட் மனு. அப்ப இங்க நடந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஹியரிங் அங்கேயும் நடக்கும். இங்கே இவர் சொன்ன அதே கருத்தை அங்கேயும் வந்து நோட்டீஸ் மூலமா சொல்லுவாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தீர்ப்புகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். உச்சநீதிமன்றத்திலையும் தடை விதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகும்போது அவர்கள் இதுவரைக்கும் இந்தியா முழுக்க நடந்த வழக்குகள்ல என்னென்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ அரசினுடைய ஒரு அஜாக்கிரதையினாலோ இல்ல அரசாங்கத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல அப்படின்னா அதற்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கறதோ சரியான தீர்வா இருக்குமா அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்கன்னா அவர்கள் பழைய விஷயங்கள் பலவற்றை வந்து எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்கன்னா இல்லையே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கலையே. ஏன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்டார் இல்லையா, சிவகாசி பட்டாசு ஆலையில வந்து வெடி விபத்து ஏற்படுது அப்படின்னா அதற்கெல்லாம் நீங்க வந்து கொடுப்பீங்களா, அதற்கும் அரசு ஒரு பக்கமா பொறுப்பு தானே அப்படின்ட்டு. அப்புறம் அரசு பேருந்துல வந்து விபத்து ஏற்படுது அப்படின்னா அதற்கெல்லாம் நீங்க வந்து அரசு வேலை கொடுப்பீங்களா, ஏன்னா அங்கேயும் அரசு தானே பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு. இப்படி பல விஷயங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியே கேட்டார். அப்ப இதே விஷயத்த நாளைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கேட்டாங்கன்னா அங்க தாவேக அரசு என்ன பதில் சொல்லுவாங்க? எப்படியாவது மேல்முறையீடு பண்ணி அப்படியே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு எதிர்வாதம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டு நாம ஒரு தீர்ப்பை வாங்கிடலாம் நினைக்கும் போது இங்க ஒரு மனு போட்டு இல்லை நாங்கள் அங்கேயும் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. இவருடைய செயல்பாடுகள் வந்து சமீப காலகட்டமா ரொம்ப அருமையா இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு வாதங்களை கொள்கைகளை வந்து கிட்டத்தட்ட நீதிமன்றத்துல ஒழிக்க செய்யறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே சிறப்பான ஒண்ணு. இதே தீரன் திருமுருகன் அவர்கள் தான் சமீபத்துல சீமான் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்ட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களினுடைய மூலமாக சொல்ல வைத்தவர்னு சொல்லலாம். ஏன்னா இவருடைய வாதத்திற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் இந்த மாதிரியான பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்டிகேக்கு ஒரு பிளஸ்ஸான விஷயங்கள் தான். இதை பாருங்களேன், பாரு பின்னாடியே வர்றேன், உங்கள் ஜீரோ வர்றேன், உங்கள் ஜீரோ உங்கள் செந்தமிழன் சீமானுடைய தம்பி வர்றேன், பின்னாடியே வர்றேன். ஐ ஆம் வெயிட்டிங். 31 பேரின் அரசு பணியாணை ரத்து செய்யப்பட்டதற்கு மனுதாரர் தீரன் திருமுருகன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார்.